Welcome to TN Science World. Today we see the continuation part of the 8th Standard Science Lesson 22, Conservation of Plants and Animals. 8ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியில் பயிலும் மாணவ மாணவியரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய காணொளி 8ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 22 ஆங்கில வழி கல்வியில் பயிலும் மாணவர்களுக்கான காணொளி தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் என்கின்ற பாடத்தினுடைய தொடர் காணொளியை காண இருக்கின்றோம். இதிலே 22.3 பகுதியாக ரீஃபாரஸ்டேஷன் is the natural or intentional replanting of the existing forest that have been destroyed through deforestation. Reforestation may sound similar to afforestation, but both of them are not same. Reforestation is replanting of trees in a land area which had lost its forest cover for some reason. But afforestation is growing forest in an area which originally had no tree cover. Reforestation is an effective strategy to fight global warming. In addition to benefiting the climate, reforestation helps in protecting important species of animals. Reforestation helps to rebuild habitat loss and degradation, which are the leading threats to the health and endangered of species. காடு மீள் வளர்ப்பு, அதாவது காடு அழிப்பு மூலம் அழிந்து போன காடுகளிலே இயற்கையான மரங்கள் வளர்வது அல்லது தேவைக்கேற்ப மரங்களை வளர்ப்பது காடு மீள் வளர்ப்பு எனப்படும். காடு மீள் வளர்ப்பு, காடு வளர்ப்பு இரண்டும் ஒன்று போல தான் தோன்றும், ஆனால் அவை இரண்டும் ஒன்று அல்ல. சில காரணங்களாலே காடுகளை இழந்த நிலப்பரப்பிலே மரங்களை மீண்டும் நடுவது காடு மீள் வளர்ப்பு எனப்படும். ஆனால் காடு வளர்ப்பு என்பது மரங்களே இல்லாத ஒரு பகுதியிலே புதிதாக காடுகளை வளர்ப்பதாகும். புவி வெப்பமடைதலை தவிர்ப்பதற்கு மரம் நடுதல் ஒரு சிறந்த உத்தியாகும். காலநிலை பராமரிப்பதோடு முக்கியமான விலங்கு சிற்றினங்களை பாதுகாக்கவும் காடு மீள் வளர்ப்பு உதவுகிறது. சிற்றினங்களின் நலம் பாதிக்கப்படுதல் மற்றும் அவை அச்சுறுத்தப்படுவதற்கான காரணமான வாழிடங்களுடைய இழப்பு மற்றும் சீரழிவை தடுக்க காடு மீள் வளர்ப்பு உதவுகிறது. Observe the important days related to the conservation of nature. Also organize a rally on protecting forest. இயற்கையை பாதுகாத்தல் தொடர்பான முக்கியமான தினங்களை அனுசரிக்கவும் மேலும் காடுகளை பாதுகாத்தலை வலியுறுத்தவும் பள்ளிகளின் வாயிலாக மாணவர்கள் மேம்படுத்துகிறது. The effect of reforestation can be checked and global warming can be reduced. காடு அழிப்பின் விளைவுகளை சரி செய்யவும் புவி வெப்பமயமாதலை குறைக்கவும் உதவுகிறது.
Reforestation restores habitat loss, degradation and removes the threats to species. இது இழந்து போன மற்றும் சீரழிந்த வாழ்விடங்களை புதுப்பிப்பதோடு சிற்றினங்களுக்கான ஆபத்தையும் இது நீக்குகிறது. Forest reforestation restoration can reserve the damage done by soil erosion. Reforestation will revive the watersheds which are important aspects of environmental well-being. மரங்கள் இலை மற்றும் வேர் வழியாக ஈரப்பதத்தை உறிஞ்சுகின்றன. எனவே காடு மீன் வளர்ப்பு நீர் சுழற்சியை பராமரிக்கிறது. காடு மீன் வளர்ப்பு மூலம் மண்ணரிப்பால் ஏற்பட்ட சேதத்தை மறுசீரமைக்கலாம். சுற்றுச்சூழல் நலத்தின் முக்கிய அம்சமான நீர்நிலைகளையும் இது மறுசீரமைக்கிறது. Reforestation maintains the water cycle of the area as trees absorb moisture through the leaves and roots. சொல்லிட்டோம் இதை நம்ம ஏற்கனவே. மரங்கள் இலை மற்றும் வேர் வழியாக ஈரப்பதத்தை உறிஞ்சுகிறது. எனவே காடு மீன் வளர்ப்பு நீர் சுழற்சியை பராமரிக்கிறது என்பது. Transpiration of trees helps to restore the moisture and atmosphere to maintain the temperature in the local environment. மரங்கள் நீராவி போக்கினால் வளிமண்டலத்தினுடைய ஈரப்பதம் இயல்பு நிலையை அடைவதோடு இப்பகுதியிலே நிலவக்கூடிய வெப்பநிலையை சீராக பராமரிக்கிறது என்கின்ற விஷயத்தையும் நாம் இங்கு நன்கு அறிவோம். The difference between the deforestation and reforestation. காடு அழிப்பு மற்றும் காடு மீள் வளர்ப்புக்கு இடையான வேறுபாடு. முதலிலே காடு வளர்ப்பு, அதன் பின் காடு மீள் வளர்ப்பு. When the plants or trees are cut down, it's called as a deforestation. When a plants or trees are grown up, the planted, it is called reforestation. தாவரங்கள் அல்லது மரங்கள் வெட்டப்படுவது காடு அழிப்பு, தாவரங்கள் அல்லது மலர்கள் வளர்க்கப்படுவது காடு மீள் வளர்ப்பு. அப்போ டீஃபாரஸ்டேஷன் ஹேஸ் எ நெகட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட். காடு அழிப்பு என்பது சுற்றுச்சூழலிலே எதிர்மறையான விளைவுகளை கொண்டுள்ளது. ரீஃபாரஸ்டேஷன் ஹேஸ் எ வெரி குட் எஃபெக்ட் ஆன் த நேச்சர் ஆஸ் இட் பில்ட்ஸ் த என்விரான்மெண்ட். சுற்றுச்சூழலை உருவாக்குவதால் இயற்கையின் மீது இது நல்ல விளைவை கொண்டுள்ளது. Then the difference between the afforestation and reforestation. இரண்டுக்கும் இடையேயான வேறுபாடு என்ன? காடுகள் இல்லாத பகுதிகளிலே புதிய மரங்கள் நடப்படுதல். Trees are planted in a new area where there was no forest cover. It is the practical in areas where the forests have been destroyed. காடுகள் அழிக்கப்பட்ட பகுதிகளிலே மீண்டும் காடுகள் வளர்க்கப்படுதல். இது ரீஃபாரஸ்டேஷன். Reforestation, afforestation. One sapling is planted to get one tree. ஒரு மரத்தை பெற ஒரு மரக்கன்று நடப்படுகிறது. Two saplings are planted to replace every failed tree. வெட்டப்பட்ட ஒவ்வொரு மரத்திற்கும் பதிலாக பல மரக்கன்றுகள் நடக்குது. It is the practice to bring more area under forest. அதிக நிலப்பரப்பை காடாக மாற்றுவது இதனுடைய நோக்கம். It is practiced to avoid the deforestation. காடுகளை அழிப்பதை தவிர்த்தலே இதனுடைய நோக்கம். அதற்குண்டான விளக்கங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. Then endangered species, அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்கள் என்ன? Our country is a home for variety of species with rich flora and fauna. Flora is the plant life occurring in a particular area. Fauna is the animal life occurring in a particular area. The Royal Bengal tigers, the Asiatic cheetah and several other birds are found in India. But due to various reasons like environmental pollution, deforestation, loss of habitat, human interference, poaching and hunting, many animals in India and extinct and many are endangered. Species which has no longer exist on earth called extinct species. Example, dinosaurs, dodo. An endangered species is an animal or a plant that is considered to be at a risk of extinction. It means that there are only few of them left on the earth and soon they might extinct. It is reported that nearly 132 species of plants and animals are critically endangered in India. Snow leopard, Bengal tiger,
Asiatic lion, purple frog, and Indian giant squirrel are some of the endangered animals in India. நம் நாடு பல்வேறு வகையான சிற்றினங்கள், வளமிக்க தாவர சிற்றினங்கள் மற்றும் விலங்கு சிற்றினங்களுக்கான வாழிடமாகும். தாவர சிற்றினம் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள தாவரங்களையும், விலங்கு சிற்றினம் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள விலங்குகளையும் குறிக்கிறது. வங்கப்புலிகள், ஆசிய சிறுத்தை மற்றும் பல பறவைகள் இந்தியாவிலே காணப்படுகின்றன. ஆனால் சுற்றுச்சூழல் மாசுபாடு, காடு அழிப்பு, வாழ்விட இழப்பு, மனிதர்களை குறுக்கீடு மற்றும் விலங்குகளை வேட்டையாடுதல் போன்ற பல்வேறு காரணங்களினால் பல விலங்கினங்கள் அழிந்துவிட்டன. பல விலங்குகள் அழியும் தருவாயில் உள்ளன. பூமியின் மீது இருந்த முற்றிலுமாக மறைந்து போன உயிரினங்கள் அழிந்து போன உயிரினங்கள் என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக டைனோசர் மற்றும் டுடோ பூமியில் இருந்து மறைந்து போய்விடக்கூடிய அபாயத்தில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்கள் என அழைக்கப்படுகிறது. அவற்றிலே சில இனங்கள் மட்டுமே பூமியில் எஞ்சியுள்ளன. விரைவிலே அவையும் அழிந்து போகக்கூடும் என்பதை இது உணர்த்துகிறது. இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 132 வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழியும் தருவாயில் உள்ளன என்று தெரிய வந்துள்ளது. பனிச்சிறுத்தை, வங்கப்புலி, ஆசிய சிங்கம், ஊதா தவளை மற்றும் ராட்சத அணில் ஆகியவை இந்தியாவில் அழியும் தருவாயில் உள்ள விலங்குகள் என நமக்கு புள்ளி விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக ஒரு more to know, each year 22nd May is celebrated as the World Biodiversity Day. Biodiversity is a term used to describe the different plants and animals, marine life, microorganisms, insects, habitats, ecosystem, etc. that make our planet so unique and so fascinating. ஒவ்வொரு ஆண்டும் மே 22ஆம் நாள் உலக உயிரிகளுடைய பன்முகத்தன்மை தினமாக பயோடைவர்சிட்டி டே என அழைக்கப்படுகிறது. பன்முகத்தன்மை என்பது பல்வேறு தாவரங்கள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள், நுண்ணுயிரிகள், பூச்சிகள், வாழ்விடங்கள், சுற்றுச்சூழல் அமைப்பு போன்றவற்றை விவரிக்க பயன்படும் சொல். இது நமது பூமியை மிகவும் தனித்துவம், வியக்கத்தக்கதாகவும் வைத்துள்ளது. Many algae and fungi, bryophytes, ferns and gymnosperm are disappearing with the destruction of forests. And each disappearing species may take away with the many species of the animals and microbes which depend on them for food and shelter. Similarly, list of animals on verge of being lost is endless. Prawns, oysters, lobsters, crabs, squid, octopus, cuttlefish, beetle, dragonfly, grasshopper, fish and even frog are dying by absorbing the poisonous gases through their skin. Locust is one of the insects which has almost disappeared from India. Following animals are getting rare these days: reptiles, some lizards and turtle, crocodiles and gharials, birds, falcon, eagle, hawk, vulture, peacock, peahen, pigeon, duck. Mammals, wild cats such as a tiger, lions, deer such as a chikandra and black buck, chitru, Tibetan goat, musk deer, rhino, elephants, blue whale, flying squirrel. காடுகள் அழிக்கப்படுவதால் பல பாசிகள், பூஞ்சைகள், பிரயோபைட்டுகள், ஃபென்கள் மற்றும் ஜிம்னோஸ்பெர்ம்கள் மறைந்து வருகின்றன. மேலும் மறைந்து போகும் ஒவ்வொரு சிற்றினத்துடனும் உணவு மற்றும் வாழிடத்திற்காக அவற்றை சார்ந்து வாழும் விலங்குகளும் நுண்ணுயிர்களும் அழிந்து போகின்றன. பல விலங்குகள் ஆபத்தான நிலையிலே உள்ளன. இதேபோல அழிந்து போகும் விளிம்பில் உள்ள விலங்குகளின் பட்டியல் முடிவுற்றது. இறால்கள், சிப்பிகள், நண்டுகள், ஆக்டோபஸ், கணவாய் மீன், வண்டுகள், தட்டான்பூச்சி, வெட்டுக்கிளி, மீன் மற்றும் தவளைகள் தங்கள் தோல் வழியாக விஷவாயுக்களை உறிஞ்சுவதால் இறந்து விடுகிறது. வெட்டுக்கிளி இனம் ஏறக்குறைய இந்தியாவிலிருந்து அழிந்து போய்விட்டதே என்றே கூட நாம் சொல்லலாம். கீழ்காணும் விலங்குகள் அரிதாகவே இந்த நாட்களிலே காணப்படுகிறது. ஊர்வன சில பல்லிகள், ஆமைகள், முதலைகள், கங்கை நீர்முதலை. பறவைகள் வல்லூறு, கழுகு, பருந்து, ராஜாளி பறவை, மயில், புறா, வாத்து.
பாலூட்டிகளிலே புழு, சிங்கம், கலைமான், புல்வாய்மான் போன்ற மான், சிறு திபெத்திய ஆடு, கஸ்தூரி மான், காண்டாமிருகம், யானை, நீலத்திமிங்கலம், பறக்கும் அணில் இவை அனைத்துமே அரிதாக காணப்படக்கூடிய தாவரங்கள் என நமக்கு விளக்குகிறது. தென் என்டேஞ்சர்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். என்டேஞ்சர்டு பிளான்ட்ஸ்னால் என்ன, அனிமல்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு அட்டவணை. தாவரங்கள் என்னென்ன இருக்குது, விலங்கு என்னென்ன இருக்குது. அம்பர்லா ட்ரீ குடைமரம், விலங்கு பனிச்சிறுத்தை ஸ்னோ லெப்பர்டு. மலபார் லில்லி ஆசிய சிங்கம். ரஃப்லீசியா மலர் சிங்கவால் குரங்கு இங்கே லயன் டைல்டு மேக்யூ. இந்தியன் மேலோ இந்திய காண்டாமிருகம் அடுத்தபடியாக ரைனோசர்ஸ். மசில் பிளான்ட் முஸ்லி தாவரம் பேர் அல்லது மசில் அல்லது முஸ்லி தாவரம். நீலகிரி வரையாடு, நீலகிரி டார். இது எல்லாமே பட்டாம்பூச்சி தமிழகத்தினுடைய மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இனம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் 32 பட்டாம்பூச்சி இனங்களில் இதுவும் ஒன்றாகும். அதுதான் சொல்லியிருக்காங்க இங்கே. தென் காஸ் ஃபார் என்டேஞ்சர்மெண்ட். சிற்றினங்கள் அழியும் தருவாயில் இருப்பதற்கான காரணங்கள் என்ன? There are various reasons why the species may become endangered or extinct. Some of them are explained below. லாஸ் ஆஃப் ஹேபிட்டட், அதாவது ஒரு சிற்றினம் அழியும் தருவாயில் இருப்பதற்கு அல்லது அழிந்து போவதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. அவற்றிலே சில இங்கு விளக்கப்பட்டுள்ளன. முதலிலே வாழ்விட இயல்பு, லாஸ் ஆஃப் ஹேபிட்டட். ட்ரீஸ் த ப்ரொவைட் ஃபுட் அண்ட் ஷெல்டர் டு so many species and are destroyed due to the human intervention. பல சிற்றினங்களுக்கு உணவு மற்றும் வாழ்விடத்தை வழங்கக்கூடிய மரங்கள் மனிதர்களுடைய தலையீட்டால் அழிக்கப்படுகிறது. ஓவர் ஹண்டிங் அண்ட் போச்சிங், அளவிற்கு அதிகமாக வேட்டையாடுதல். Large number of animals are hunted for their horns, skin, teeth and many other valuable products. கொம்புகள், தோல், பற்கள் மற்றும் பல மதிப்புமிக்க பொருட்களுக்கான அதிக எண்ணிக்கையிலான விலங்குகள் வேட்டையாடப்படுதல். Then pollution. Number of animals are affected by the pollutions like air pollution and water pollution. In a recent year, more number of animals is affected by waste in the form of plastics. காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு போன்ற பல்வேறு மாசுபாடுகளால் விலங்குகள் பாதிக்கப்படுகின்றன. சமீபத்திய ஆண்டுகளிலே அதிக எண்ணிக்கையிலான விலங்குகள் நெகிழி கழிவுகளால் பாதிக்கப்படுகிறது.
Sometimes animals are taken by people by new habitat where they do not naturally live. Some of them many extinct or some many survive. The new ones may also get attacked by the species already living there or cause their extinction. சில வேளைகளிலே விலங்குகள் அவற்றின் இயற்கையான வாழ்விடத்திலிருந்து புதிய வாழ்விடங்களுக்கு மனிதர்களால் கொண்டு செல்லப்படுகின்றன. அவற்றுள் சில அழிந்து போகக்கூடும், சில உயிர் வாழக்கூடும். சில உயிரினங்கள் ஏற்கனவே அங்கு வாழும் உயிரினங்களால் தாக்கப்பட்டு அழிந்தும் போகலாம். Then chemicals use the pesticides and other chemicals to get rid of the damaging insects, pests or weeds. But they can also poison desired plants and animals if you do not use them correctly. பயிர்களை சேதப்படுத்தும் பூச்சிகள், சிறு பூச்சிகள் அல்லது களைகளை நீக்க பூச்சிக்கொல்லிகள் மற்றும் சில வேதிப்பொருட்களை நாம் பயன்படுத்துகிறோம். அவற்றை நாம் முறையாக பயன்படுத்தாவிட்டால் நமக்கு பயன் தரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கும் அவற்றால் பாதிப்பு ஏற்படும். More to know, at one time dinosaurs, ferns or some gymnosperm were widespread on the earth. They disappeared from the earth, maybe due to storage of space and food or due to climate change. ஒரு காலத்திலே டைனோசர், பெரணிகள் மற்றும் சில ஜிம்னோஸ்பெம்கள் பூமியிலே பரவலாக காணப்பட்டன. இடம் மற்றும் உணவு பற்றாக்குறை காரணமாகவோ அல்லது பருவநிலை மாற்றத்தின் காரணமாகவோ அவை பூமியிலிருந்து முற்றிலுமாக மறைந்து போய்விட்டன என்ற தரவுகள் நமக்கு இங்கு விளங்குகிறது. தென் டிசீசஸ், நோய்களை பற்றி. டிசீசஸ் டியூ டு வேரியஸ் அன்னோன் ரீசன் மே அஃபெக்ட் த அனிமல் அண்ட் மேக் தம் எக்ஸ்டிங்க்ட். அறியப்படாத பல்வேறு காரணங்களால் ஏற்படும் நோய்கள் விலங்குகளை பாதித்து அவற்றை அழிந்து போகச் செய்யக்கூடும். இந்த நேச்சுரல் கிளைமேட்டிஸ், இயற்கை பேரழிவுகள். அனிமல்ஸ் மே ஆல்சோ பி டெஸ்ட்ராய்ட் டியூ டு நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் ஃப்ளூட் அண்ட் ஃபயர். வெள்ளம், நெருப்பு போன்ற இயற்கை பேரழிவுகளால் விலங்குகள் அழிக்கப்படலாம். தென் சேவிங் என்டேஞ்சர்டு ஸ்பைசிஸ், அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்களை பாதுகாத்தல். Nature is a beautiful, it is filled with different plants and animals for maintaining healthy ecological balance on the earth. Animal and plant species are important. They have medicinal, scientific, ecological and commercial value. Each organism on the earth has a unique place in food chain that contributes to the ecosystem, but they are endangered mainly due to human activity. We need to take certain measures to protect them and preserve them. இயற்கையானது அழகு நிறைந்தது. அது பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்குகளால் நிறைந்துள்ளது. பூமியின் மீது ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்க தாவர மற்றும் விலங்கு சிற்றினங்கள் அவசியம். அவை மருத்துவம், அறிவியல், சுற்றுச்சூழல் மற்றும் வணிக ரீதியிலான மதிப்புகளை கொண்டுள்ளன. பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் உணவுச் சங்கிலியில் தனித்துவமான இடத்தை கொண்டிருந்து சுற்றுச்சூழலில் பங்களிக்கிறது. ஆனால் அவை முக்கியமாக மனித செயல்பாட்டின் காரணமாகவே அழியும் தருவாயில் உள்ளன. அவற்றை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் நாம் சில நடவடிக்கைகளை எடுத்துத்தான் ஆக வேண்டிய கட்டாயம். கட்டுப்படுத்தப்பட்டால் அழியும் தருவாயில் உள்ள விலங்குகளுடைய எண்ணிக்கையும் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படலாம். கண்ட்ரோலிங் பொல்யூஷன் can be a positive impact of animals, fish and birds all over the world. மாசு கட்டுப்பாட்டை கட்டுப்படுத்துவதன் மூலம் உலகம் முழுவதும் உள்ள விலங்குகள், மீன் மற்றும் பறவைகளுக்கு சாதகமான சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தலாம். When we consume more pollutant and put into environment by consuming less, we can protect the ecosystem. நாம் பயன்படுத்தும் பொருட்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும் பொழுது அதிக அளவிலான மாசுக்கள் சுற்றுச்சூழலில் வெளியிடப்படுகின்றன. நமது பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் மாசுபடுதலை குறைக்கலாம். Recycling things and buying eco-friendly products will preserve the environment resources and hence the animals. விலங்குகள் பல வேளைகளிலே தவறுதலாக நாம் பயன்படுத்தும் பொருளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அதிக அளவிலான மாசுக்கள் சுற்றுச்சூழலில் வெளியிடப்படுகின்றன. நமது பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் மாசு பயன்பாட்டை குறைக்கலாம். விலங்குகள் பல வேளைகளிலே தவறுதலாக நெகிழியை உணவாக கருதி உட்கொள்கின்றன. எனவே நெகிழி பல உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது. பிளாஸ்டிக் பொருட்களுடைய அளவை கட்டுப்படுத்தல் மற்றும் மறுசுழற்சி செய்வதன் மூலம் அழியும் தருவாயில் உள்ள விலங்குகளையும் காப்பாற்ற முடியும். Pesticides and chemicals which cause damage to the environment should be avoided.
சுற்றுச்சூழலுக்கு சேதம் விளைவிக்கும் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயன கழிவுகளை தவிர்க்கப்பட வேண்டும். பிளான்டிங் நேட்டிவ் ட்ரீஸ் வில் ப்ரொவைட் ஃபுட் த அனிமல்ஸ். உள்ளூர் மரங்களை வளர்ப்பதால் விலங்குகளுக்கு தேவையான உணவுகள் கிடைக்கின்றன. பிளான்டிங் த நேட்டிவ் ட்ரீஸ் லைக் நீம் ட்ரீஸ், அம்பர்லா ட்ரீ அண்ட் பேனியன் ட்ரீ இன் அவர் சரௌண்டிங்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த அனிமல்ஸ். மெனி பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபைண்ட் ஷெல்டர் இன் தோஸ் ட்ரீஸ். நமது சுற்றுச்சூழலிலே வேப்பமரம், குடைமரம், ஆலமரம் போன்ற உள்ளூர் மரங்களை நடுவது விலங்குகளுக்கு உதவியாக இருக்கும். பல பறவைகளும் விலங்குகளும் அவற்றை உறைவிடமாக வருவதற்கு தேவையான இடமாக மாற்றிக்கொள்கிறது. கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், அரசு முயற்சிகள் என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டும். In order to preserve the plants and animals, government has taken a lot of initiatives and some acts have also been passed to protect them. For example, Project Tiger is a wildlife conservation project initiated in the India in 1972 to protect the Bengal tiger. It was launched on the 1st April 1973 and has become one of the most successful wildlife conservation ventures. Corbett National Park was the first national park in India to be converted under Project of Tiger. Due to the Project Tiger, the population of the tiger has increased in India from 1,400 in 2006 to 2,967 in 2018. Apart from this, government has enacted from the following acts: Madras Wildlife Act in 1873, All India Elephant Preservation Act 1879, the Wild Bird and Animal Protection Act in 1912, Bengal Rhinoceros Preservation Act 1932, All India Wildlife Protection Act 1972, Environmental Protection Act 1986. தாவரங்களையும் விலங்குகளையும் பாதுகாப்பதற்காக அரசு பல்வேறு முயற்சிகளையும் எடுத்துள்ளது. அவற்றை பாதுகாக்க சில சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக புலிகள் பாதுகாப்பு திட்டம் என்பது ஒரு வனவிலங்கு பாதுகாப்பு திட்டமாகும். இது 1972ஆம் ஆண்டு இந்தியாவிலே வங்கப்புலிகளை பாதுகாப்பதற்காக துவங்கப்பட்ட ஒரு திட்டம். இத்திட்டம் 1973ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 அன்று செயல்படுத்தப்பட்டது. மிகவும் வெற்றிகரமான வனவிலங்கு பாதுகாப்பாக மாறியுள்ளது. புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே துவங்கப்பட்ட இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கார்பெட் தேசிய பூங்காவாகும். புலிகள் திட்டம் காரணமாக இந்தியாவிலே புலிகளுடைய எண்ணிக்கை 2006 1400ஆக இருந்து 2018 2967ஆக உயர்ந்துள்ளது. இது தவிர பல்வேறு சட்டங்களையும் அரசு இயற்றுள்ளது. மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம் 1873, அகில இந்திய யானை பாதுகாப்பு சட்டம் 1879, வனப்பறவை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1912, வங்க காண்டாமிருக சட்டம் 1932, அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 என்ற பல்வேறு சட்டங்களை வனங்களையும் வன உயிரிகளையும் பாதுகாப்பதற்காக அரசு இயற்றி இன்று வரை வனங்களையும் வன உயிரிகளையும் அரசு பாதுகாத்து வருகிறது. இவற்றை பொதுவாக பதிவிட நாம் ஒரு தரவு புத்தகத்தை பயன்படுத்தும். அந்த தரவு புத்தகத்தினுடைய பெயர் ரெட் டேட்டா புக், சிவப்பு தரவு புத்தகம். The Red Data Book is the file for recording rare and endangered species of animals, plants and fungi, even some of local subspecies that exist within the territory of a state of country are recorded in Red Data Books. Red Data Book gives the important data for observational studies for monitoring programmings and habitats of rare and endangered species. This book is created to identify the protect and the species which are about to extinct. சிவப்பு தரவு புத்தகம் என்பது அரிதான மற்றும் அழியும் தருவாயிலுள்ள உயிரினங்களான விலங்குகள், தாவரங்கள் மற்றும் பூஞ்சைகளை பதிவு செய்வதற்கான கோப்பு ஆகும். ஒரு மாநிலத்தின் அல்லது நாட்டின் எல்லைக்குள் காணப்படும் சில துணை சிற்றினங்களும் சிவப்பு தரவு புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளன.
அரிதான மற்றும் அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்களுடைய வாழ்விடங்கள் குறித்த ஆய்வுகள் மற்றும் கண்காணிப்பு திட்டங்கள் சிவப்பு தரவு புத்தகம் முக்கியமான தரவு புத்தகங்கள் வழங்குகிறது. அழிந்து போகும் நிலையில் உள்ள உயிரினங்களை அடையாளம் கண்டு அவற்றை பாதுகாப்பதற்காக இப்புத்தகம் உருவாக்கப்பட்டுள்ளது. ரெட் டேட்டா புக் இஸ் மெயின்டைன்டு பை தி இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். It is an international organization working in the field of nature conservation and sustainable use of natural resources. It was founded in 1964 with the aim of maintaining a complete record of every species that ever lived. The Red Data book classifies the species mainly into 3 categories, namely threatened, not threatened, and unknown. This book also has information as to why a species has become extinct along with the population trends and its distribution. The Red Data book contains color-coded information sheets like black for species which are extinct, red for species that are endangered, and so on. They are arranged according to extinction risk of many species and subspecies. The following figure gives us the color-coded information. அதாவது சிவப்பு தரவு புத்தகத்தை இயற்கை பாதுகாப்பதற்கான சர்வதேச ஒன்றியம் என்ற அமைப்பு பராமரிக்கிறது. இது இயற்கை பாதுகாப்பு மற்றும் இயற்கை வளங்களுடைய நிலையான பயன்பாடு போன்றவற்றிற்கான பணியாற்றும் ஒரு சர்வதேச அமைப்பாகும். இதுவரை பூமியின் மீது வாழ்ந்த ஒவ்வொரு உயிரினங்களும் முழுமையான பதிவை பராமரிக்கும் நோக்கத்துடன் 1964ஆம் ஆண்டு இது நிறுவப்பட்டது. சிவப்பு தரவு புத்தகம் சிற்றினங்களை 3 பிரிவாக வகைப்படுத்துவது. அவை அச்சுறுத்தப்படுபவை, அச்சுறுத்தப்படாதவை மற்றும் காரணம் தெரியாதவை. ஒரு சிற்றினத்தினுடைய எண்ணிக்கை மற்றும் பரவல் ஆகியவற்றோடு அது காலப்போக்கிலே ஏன் அழிந்து போகிறது என்ற தகவலுக்கு இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. சிவப்பு தரவு புத்தகத்திலே தகவல்கள் பல்வேறு வண்ணங்களிலே தரப்பட்டுள்ளன. அழிந்து போன உயிரினங்களுக்கு கருப்பு நிறமும் அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்களுக்கு சிவப்பு நிறமும் கொடுக்கப்பட்டுள்ளது. பல சிற்றினங்களும் மற்றும் கிளை சிற்றினங்களும் அழிந்து போகக்கூடிய அபாயத்திற்கு ஏற்ப இத்தகவல் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. அவருக்குண்டான படங்களும் அழியும் நிலை, காடுகளில் அழிந்தவை, மிகவும் ஆபத்தான நிலை, பாதிப்படைந்த நிலை, குறைந்த அளவு நிலை, அச்சுறுத்தும் நிலை, அண்ட் குறைவான பதிவு நிலை, மதிப்பிட முடியாத நிலை, நாட் எவல்வேட்டட் என்று பலவிதமாக கருப்பு, சிகப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை என பல்வேறு நிறங்களிலே பயன்பாட்டை வகைப்படுத்தல் மூலமாகவும் வளர்ச்சி மற்றும் சரிபார்ப்பு மூலம் வகைப்படுத்தலுக்காகவும் போதுமான தரவு என்ன, மதிப்பீடு என்ன என அனைத்து இனங்களுக்கு உண்டான சிவப்பு புள்ளி விவர புத்தகத்திலே நமக்கு படங்கள் வாயிலாக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஒரு சில வார்த்தைக்கான விளக்கங்கள். Do you know more to know? WWF World Wildlife Fund, ZSI Zoological Survey of India, BRP Biosphere Reserve Program, CPCB Central Pollution Control Board, IUCN International Union for Conservation of Nature. இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம், உலக வனவிலங்கு நிதி, இந்திய வனவிலங்கியல் ஆய்வு, உயிர்கோள பாதுகாப்பு திட்டம் மற்றும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெட் டேட்டா புக். சிவப்பு தர புத்தகத்தினுடைய நன்மைகள். It helps to evaluate the population of the particular species. The data given in this book can be used to evaluate the species at the global level. The risk of species becoming a globally extinct can be estimated. With the help of this book, it provides guidelines for implementing measure for protecting endangered species. இது ஒரு குறிப்பிட்ட சிற்றினத்தினுடைய எண்ணிக்கை மதிப்பீடு செய்ய உதவுகிறது. இந்த புத்தகத்திலே கொடுக்கப்பட்ட தரவுகளை கொண்டு உலக அளவில் உள்ள சிற்றினங்களை மதிப்பீடு செய்ய முடியும். உலக அளவிலே ஒரு சிற்றினம் அழிந்து போகக்கூடிய அபாயத்தை இந்த புத்தகத்தின் உதவியுடன் மதிப்பிடலாம். அழியும் தருவாயில் உள்ள சிற்றினங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை செயல்படுத்தவும் வழிகாட்டுதலுக்காக இது விளங்குகிறது. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எ ரெட் டேட்டா புக். சிவப்பு தரவு புத்தகத்தினுடைய குறைகள் என்னவென்று பார்க்க வேண்டும். தி இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இன் த ரெட் டேட்டா புக் இஸ் இன்கம்ப்ளீட். மெனி எக்ஸ்டென்ட் ஸ்பைசஸ் ஆர் நாட் அப்டேட்டட் இன் திஸ் புக். சிவப்பு தரவு புத்தகத்திலே உள்ள தகவல்கள் முழுமையானவை இல்லை. அழிந்து போகக்கூடிய சிற்றினங்களை பற்றிய தகவல்கள் இந்த புத்தகத்திலே புதுப்பிக்கப்படவில்லை. The source of the book's data has been speculated. இப்புத்தகத்திலே உள்ள தரவினை
ஆதாரங்கள் ஊகத்தின் அடிப்படையில் உள்ளதாகவே கருதப்படுகிறது. This book maintains the complete record of animals, plants and other species, but it has no information about the microbes. இந்த புத்தகம் விலங்குகள், தாவரங்கள் மற்றும் பிற உயிரினங்களை பற்றி முழுமையான தகவலை கொண்டிருக்கிறது. ஆனால் நுண்ணுயிர்களை பற்றி there have no microbes, நுண்ணுயிர்களை பற்றின தகவல்கள் ஏதும் இதில் சொல்லப்படவில்லை. World Wildlife Day is observed on March 3 every year. உலக வனவிலங்குகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது.